ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பனானா வச்சு ஒரு மாஸ்க்கும் ஒரு ஸ்க்ரப்பும் எப்படி வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கணுங்க. நீங்கள் வந்து மிக்சிலாம் போட்டுலாம் அரைக்க தேவையில்லை. மேஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட்டாக தான் இருக்கீங்க, ஆனால் ஸ்கின் வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வெறும் பனானா தேன் மட்டும் நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும். இல்லை நான் வந்து ஒயிட்டாக ஆகணும், நான் ஒயிட்டாக இருந்தும் சன்னில் வந்து டேன் ஆகிட்டேன், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா ஸ்பூன்லேயே வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணாலே நல்லாவே வந்து க்ரீமி மாதிரி ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமி மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நல்லா சன் டேன் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஃபேஸ் வந்து நல்லாவே வந்து க்ளோ கிடைக்கும். அதே மாதிரி நல்லாவே ஒரு ஷைனிங் கொடுக்கும். குட்டி குட்டியாக நம்சல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது கூட சரியாகும். உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேக்கை அப்ளை பண்ணலாம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸில் வந்து நல்லாவே ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. நான் அதை தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், சுகர் போட்டதை. அதை நல்லாவே ஃபேஸில் வந்து எப்படி பண்ணணுன்னா, உங்ககிட்ட பால் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பஞ்சில் தொட்டு நல்லா ஃபேஸை தொடச்சி எடுத்துருங்க. கிளென்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பை எடுத்து நீங்கள் நல்லாவே வந்து ஃபேஸில் வந்து சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் இந்த பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை வாஷ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, ஒன்றும் இல்லை. அதே பேக்கை அதில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு மேலேயே நீங்கள் இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ½ hour நீங்கள் வச்சுருந்துட்டு ஃபேஸை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி கூட பண்ணலாம். இல்லை பனானா உங்களுக்கு வந்து கோல்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது நீங்கள் எடுத்துகிட்டு வரக்குள்ளே நல்லாவே ஸ்கின் வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கும். பேபி ஸ்கின் மாதிரி மாறிடுங்க, நல்ல க்ளோ கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதுக்கப்புறமும் இருக்குது இல்லைங்களா, அதை ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிப்பேன். அதனால் கையில் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இதை ஃபேஸில் போட்டுப்பேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.